வண்டி ஓட்ட மட்டும் சொல்லி கொடுக்குறீங்களா? எனக்கு நேரம் இல்லை, நீ வேற யாராவது கேளு. ஆ, நம்ம வீட்டில் வெட்டியாக ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருப்பானே கண்ணை, அவனை கேளு, கண்டிப்பாக சொல்லி தருவோம். வண்டி ஓட்ட கத்துக்கணும், வண்டி ஓட்டணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க. இவ்வளோ கேட்குறனால யோசிக்கிறேன். ஏறு. ஐயோ, இந்தா, ஏன் இப்படி வண்டியை கிடந்து ஆட்டிக்கிட்டு இருக்க? எப்படி ஏறணும்னு தெரியலங்க. சைக்கிளில் ஏறுவல்ல, அப்படிதான் ஏறு. இது பிடிச்சிக்கிறீங்களா? புடிங்களா? ஸ்டாண்டர்டு. இதான் கிக்கர். இதுதான் பிரேக்கு. என்னது? பிரேக். பிரேக்கு. இது ஆக்சிலேட்டர். திருப்புனா வண்டி போகும். ஏய், மெதுவா. ஏய் ஏய். ஐயோ அம்மா. ஏய், என்ன ஆச்சு? ஏய், மெதுவான்னு சொன்னேன்ல. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எந்திரி. ஐயோ அம்மா. உன்னையெல்லாம் ஏய். கையை கொடு. வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்றேன்ல, நீங்க பாட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விட்டுட்டீங்க. அடி ஏதாவது பட்டிருக்கா? இல்ல. நல்ல வேளை எதிர்க்க வேற யாரும் வரல, இல்லைன்னா அவங்களுக்கு அடி போட்டிருக்கும். நீங்க இப்படிதான் சொல்லி தருவீங்கன்னா நான் கத்துக்கலங்க. நான் வீட்டுக்கு போறேங்க. ஏய் இரு, கத்து தரேன். வந்து உட்கார். திரும்பவுமா? உட்காரு. பயமா இருக்குங்க. தா ஏறுன்றல, உட்காரு, நான் சொல்லி தரேன். ஏறுன்னு. பயமா இருக்குங்க. அது எதிர்க்க வர்றவங்க எல்லாம் பயப்படணும். பயப்படாம ஏறு, நான் சொல்லி தரேன். முதல்ல வண்டியை ஆன் பண்ணு. இத புடி. ஏய், என்ன பாக்குற? இப்படிதான் சொல்லி தர முடியும். ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதான் ஆக்சிலேட்டர் சொன்னேன்ல, அத திரும்ப மெதுவா. ஐயோ ஏங்க வளைக்க. ஏங்க. ஏய், நேரா. ஷோ பாத். ஏய் ஏய், ஐயோ பாத்து. ஏங்க. ஏய், பாத்து. என்னங்க வளைச்சு இப்படி வளைச்சு போகுது? ஓடி. பிரேக். பிரேக் இந்த பக்கம். ஷோ லூஸ். ஐயோ நேரா ஓட்டேன். ஏய், பாத்து. சொல்லுங்க. ஆமா, எங்க ஓட்ற? ஆட்ற. ஏ- ஏய், நேரா ஓட்டு, பாத்து. ஏங்க அம்மா. ஏய், அங்க ரோட பாரு. ஓ. கைய நேரா வை. இப்படியே ஆட்டிட்டு இருந்தா எப்படி ஓட்டுறது? இப்படிதான் போ. நேரா போ. ஏய், போ. போ. ஏய், என்ன? ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஆஃப் ஆயிடுச்சா? சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு.
மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே கத்துக்கலையா நீ? ஏங்க இப்படி திட்டிக்கிட்டே இருக்கிய? பயமா இருக்குல்ல? கத்துக்கலன்னா அப்புறம் திட்டாம என்ன கொஞ்சுவாங்களா? சரி சரி விடுங்க, இனிமே ஒழுங்கா கத்துக்கிறேன். சரி கிளம்பு, போதும், நேரம் ஆச்சு. அவ்வளவுதானா? ஆமா, நாளைக்கு வா. இன்னைக்கே இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லித் தர முடியாதா? எனக்கு கடையில் வேற வேலை இல்லை. அப்ப நாளைக்கு சொல்லித் தருவியல்ல? ம், சொல்லித்தரேன். ஆனால் இங்கே பாரு, நாளைக்கு ஒரு நாள் தான், ஒழுங்கா கற்றுக்க சொல்லிட்டேன். ம் சரி கிளம்பு. சரிங்க. ஆமாம், எப்படி போவ? நடந்துதான். சரி போ. ம் என்னங்க? மழை வர மாதிரி இருக்குல்ல? ஆமா. கொடை ஏதாவது கொண்டு வந்திருக்க நீ தானே? தோணலைங்க. நான் வரும்போது நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நடந்து போயிருவியா? நடந்து தானே வந்தேன். சரி வண்டியில் ஏறு. நிஜமாவா? ம், ஏறு, வீட்டில் விட்டுறேன். ம் இங்கே பாரு, எனக்கும் வீட்டில் வேலை இருக்கு, அதனால தான் விடுறேன்னு சொல்கிறேன். ஓஹோ. ம், தேங்க்ஸுங்க என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு. ம், எனக்கும் வேலை இருந்துச்சு, அதனால தான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். அப்போ அதுதான் ஆக்சிலேட்டரா? இது பிரேக்கு. இதுதாங்க எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நீங்க வேற தொண பேசிக்கிட்டே இருந்தீங்களா? இல்லைன்னா நான் கரெக்டா ஓட்டி இருந்திருப்பேன். இப்போ வாயை மூடிட்டு வா. இது பிரேக்கு, அது ஆக்சிலேட்டர். இது பிரேக்கு, அது ஆக்சிலேட்டர். இது பிரேக்கு, அது ஆக்சிலேட்டர். இது பிரேக், அது ஆக்சிலேட்டர். பிரேக், ஏய், ஆக்சிலேட்டர். வாயை மூடிட்டு வா. என்ன மந்திரம் சொல்லிட்டு வர? மாமா, நாம எல்லாரும் சேர்ந்து சினிமாக்கு போயிட்டு வரலாமே? தாராளமா போலாமே. தம்பிகளும் அந்த பிள்ளைகிட்ட பேசி சமாளிச்சு கூட்டுக்கு வரணும்ல. அதெல்லாம் கூட்டிட்டு வந்துருவாங்க மாமா. நீயும் போடுதானா? மெத்தல அருமையா மடிச்சு தர, நல்லா இருக்கு. என்ன ஜோடியா வரீங்க? இல்லக்கா, வழியில பார்த்தேன், அதான். வழியில பாத்தியா? நீ பார்லர் போயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட பார்க்கணும் தானே போன? இல்லை, நான் வந்துக்கிட்டு இருந்தேன், நீ வழியில் இவ வந்துக்கிட்டு இருந்தா, அதான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆமாக்கா. எங்கே போனான்லாம் எனக்கு தெரியாது. சரி, நீ எங்கடா உன கடையில் இல்லாம? அது கடையில் ஜியோவும் மாமா மட்டும் இருக்காங்க. உன்னை கலெக்ஷன் தான்டா வாங்க போச்சுனே, அதை விட்டு ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம்னு சொல்லி போயிருக்க. என்னடா நீ வேலை நேரத்தில் போய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம்னு போய்கிட்டு? இல்லைண்ணே, ஒரு முக்கியமான வேலைன்னு சொன்னா, அதான். இப்ப பாருடா, உன்னால அங்க யாருமே சாப்பிடல. சாப்பிடலையா? ஏன்? ஆமா, நீ வேற எங்கேயோ போயிட்ட. மாமா இங்க ஒருத்தர் வர சொல்லிட்டு அவருக்காக காத்துட்டு இருந்தாரு. ஜீவா கடையில இருந்தான். அப்புறம் யார் தான் சாப்பாடு எடுத்துட்டு போறது? நான் தான் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லக்கா. நல்லா சொன்னப்போ. சரி, நீ ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க போங்க. வாங்க சாப்பாடு எடுத்து. ஏய், நீ எங்கடி போறவ?
அதெல்லாம் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க, நீ உட்காரு. ம் சரி போய் சாப்பிடுங்க. அண்ணி நீங்கள் எல்லாருக்கும் சேர்த்து எடுத்து கொடுத்துருங்க. நான் கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். ஏலே, அதே வீட்டுக்கு வந்துட்டீங்களே, சாப்பிட்டு அவங்களுக்கு எடுத்துக்கு போ. போய் சாப்பிடு போ. ம் போப்பா. சரி மாமா. மாமா இன்னொன்னு கொடுக்கவா? போதும். இதுக்கு தான் ஒரு ரூம் கட்டலான்னு சொன்னேன். என்னடா முனைக்கே போற? ஒன்றும் இல்லை. நீயும் சாப்பிட வேண்டியதானே? இல்லைங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நேரம் என்ன ஆகுது? உட்காந்து சாப்பிடு. ஏங்க, அக்கா கிட்டயும் மாமா கிட்டயும் என்னை கூட்டிட்டு போய் வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தேன்னு சொன்னா என்னவா? ஏன் போய் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. நீ என்ன சொல்லிட்டு வந்திருந்த? என்ன சொன்னா? நீ வேற எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. நான் மட்டும் உனக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வரணுமா? ஏன் நீ சொல்லிட்டு வர வேண்டியதானே? இல்ல, நான் சொன்னா வீட்டில் கிண்டல் பண்ணுவா, அதான் சொல்லல. ம் கத்து முடிச்சுட்டு சொல்லுவேன். அப்புறம் ஏன்ட்ட ஏன் கேட்குற? எனக்கு கிண்டல் பண்ணுவாங்கன்னு ஒரு ரீசன் இருக்கு. உங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லைல்ல, சொல்ல வேண்டியதானே? லூசா நீ வேற எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. நான் மட்டும் வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்க போறேன்னு சொன்னா உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க? லூசு. அப்படி நான் சொன்னா மட்டும் நீங்க சொல்லிடுவீங்களாக்கும்? உங்களுக்கு என்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றதுக்கே கூச்சம், அதான். ஏய் எந்திரி. எதுக்கு? நீ எந்திரி, போய் சொல்லிட்டு வந்துடலாம். ஐயோ, என்ன ஐயோ? நான் அவங்கள்ட்ட பார்லர் போறேன்னு சொல்லிட்டு வந்தேங்க. அப்ப பேசாம சாப்பிடு. சும்மா என்ன டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காது. இவன் சொல்லுவானா இல்லையான்னு. இங்க பாரு, எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கூட நான் போய் சொல்லுவேன். சொல்லட்டுமா? இப்ப வேண்டாம், இப்ப வேண்டாம். வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு எத்தா போய் சொல்லுவோம். நாளைக்கெல்லாம் அந்த பக்கம் வந்துடாத சொல்லிட்டேன். உனக்கெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்? அவ்வளோ வேலையும் விட்டுட்டு நான் உனக்கு வந்து சொல்லி கொடுத்தா ஒரு மண்ணாங்கட்டியும் தெரில. மண்ணு மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்க. வெறும் வாய் தான். நாளைக்கு பாருங்க நான் எப்படி கத்துக்கிறேன்னு. அதை நாளைக்கு பார்ப்போம். இப்போ சாப்பிடு. ஏங்க, கூட்டிட்டு போவியல்ல? யோசிப்பு. ஏ மீனா, ஏய் ஏன் அழுதுகிட்டு இருக்க? இத பார்த்து ஏன் அழுதுகிட்டு இருக்க? எனக்கு எங்க வீட்டு ஞாபகம் வந்துருச்சு ஜீவா. எங்க அப்பாவும் இப்படிதான். என் மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு ஜீவா. மீனா அழாத, அழாதன்னு சொல்றேன்ல. அழாத மீனா. போன் போட்டு பேசுறியா? அவர் தான் நான் போன் பண்ண எடுக்கவே மாட்டாரே. கடைசியா நீ எப்ப பண்ண? ஒரு 2 மாசம் இருக்கும். 2 மாசம் ஆச்சுல்ல. இப்போ ஒருவேளை போன் எடுத்தாலும் எடுக்கலாம். கூப்பிட்டு பாரு. எடுப்பாரா? கூப்பிட்டு பாரு மீனா. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசின எங்கடா போன் எடுத்தாரு? எனக்கு என்ன தெரியும்? ஒருவேளை போன் எடுத்தா நல்லா இருக்குமேனு தான் சொன்னேன். என் மேல எவ்வளவு அன்பா இருந்தாரு தெரியுமா?
என்ன அவரோட அம்மான்னு சொல்லுவாரு. இப்ப பாரு, என் கூட பேச கூட மாட்டேங்கிறாரு. என் கூட தான் உட்கார்ந்து சாப்பிடுவாரு. நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. அவரு வெளியில கிளம்பும் போதெல்லாம் டெய்லி நான் போய் அவர் எதிரில நிக்கணும். அதுதான் அவருக்கு ராசின்னு சொல்லுவாரு. எல்லாம் போச்சு ஜீவா. விடு மீனா, இப்படியே இருந்துட முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் பேசிதானே ஆகணும். பேசுவாராடா? அதெல்லாம் கண்டிப்பா பேசுவாரு. எங்க மாமா, அதே முல்லையோட அப்பா, நாங்களும் அவரும் பேசாம தானே இருந்தோம். ரோட்ல பார்த்தா கூட மூஞ்சியை திருப்பிட்டு தான் போவோம். ஆனா இப்ப எல்லாம் சரியாவலையா? அந்த மாதிரிதான். நான் உங்க குடும்ப கதையெல்லாம் கேட்கல. எங்க அப்பா என்கிட்ட பேசுவாரா? பேசுவாரு, அதுக்காக தானே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு எங்க அம்மாவோட சாம்பார் சாப்பிடணும் போல இருக்கு ஜீவா. சாம்பாரா? எங்க அம்மா எவ்வளவு நல்லா சாம்பார் வைப்பாங்க தெரியுமா? எனக்கு அதை சாப்பிடணும் போல இருக்கு. இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. நான் வேணா அண்ணிக்கிட்ட சொல்லி சாம்பார் வைக்க சொல்லுமா? எங்க அம்மா சாம்பார் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்க அண்ணி சாம்பார் சாப்பிடுறியான்னு கேக்குற பாத்தியா? எல்லாம் சாம்பார் தானடி. உங்க அண்ணன் உன் கூட பேசலன்னு நீ அழும்போது பரவாயில்ல விடு, எங்க அப்பா உன் கூட பேசுவார்னு நான் சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு நீ கேக்குறது. ஆனா இம்புட்டு அழுகையிலையும் இப்படி கம்பேர் பண்றதுல ரொம்ப தெளிவா இருக்குடி. எல்லாம் உன்னாலதான். நான் என்னடி பண்ணேன்? வந்த உடனே என் கூட பேசாம ஊருக்கு முன்ன உன்னை போய் உட்காந்து யார் கணக்கு பார்க்க சொன்னது? நீ கணக்கு பார்க்க போனதுனால்தான் போர் அடிச்சதுன்னு நான் வீடியோ பார்த்தேன். அதுலதான் இந்த படம் வந்துச்சு. அப்புறம் தான் எங்க வீட்டு ஞாபகம் எனக்கு வந்துச்சு. எப்படியோ எல்லா பிரச்சனையும் ஏன் தலையிலே கட்டிரு. எந்த துக்கத்திலையும் இதை மட்டும் மறந்துடாத. இந்த படத்துல அந்த அப்பா அவர் பொண்ணுக்கு சோறு பசஞ்சு ஊட்டி விடுறாரு. எங்க அப்பாவும் இதெல்லாம் செய்வாரு தெரியுமா? சோத்து மேல நாட்டுக்கோழி குழம்பு ஊத்தி அதுல நல்லெண்ணெய் நிறைய ஊத்தி அத நல்லா பிசைஞ்சு அதுல முட்டை வச்சு ஊட்டி விடுவாருடா. அவ்வளவு நல்லா இருக்கும். கைய மோந்து பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், கையில நாள் போற வாசனை வரும். இப்ப வெறும் தேங்காய் சட்னி வாசனை தான் வருது. சரி, நீ உங்க வீட்டை மிஸ் பண்றியா இல்ல அங்க கிடைக்கிற சோத்தை மிஸ் பண்றியா? நாட்டுக்கோழி சாம்பார்னு அழுதுகிட்டு இருக்க. வீடுனா சோறு இருக்கும்ல. நான் எங்க வீட்டை தான் மிஸ் பண்றேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு உங்க வீட்டு முன்னாடி போய் நிக்கிறியா? அப்படியே 1 hour நின்னு வச்சுக்கேன், உள்ள வான்னு கூப்பிட்டு பேசிட மாட்டாங்க? நினைப்புதான், அதெல்லாம் பேச மாட்டாங்க ஜீவா. போன தடவை வேற எங்க வீட்டுக்கு போய் கதிர்மொழிக்காக சப்போர்ட் பண்ணி பேசின. என்னை எப்படி சேர்த்துப்பாங்க? ஜீவா, நீ ஒரு குழந்தை பெத்து கூட. உங்க குடும்பத்துல ஆம்பளைகளா குழந்தை பெத்துக்குவாங்க? நான் எவ்வளவு சோகத்துல இருக்கேன், உனக்கு நக்கல்ல? இல்லடி, ஏன்ட்ட குழந்தை கேட்டா நான் எங்கடி போவேன்? நாம பெத்துக்கலாம் சொன்னேன். அப்படி சொல்லி பழகு. குழந்தை பிறந்தா அவங்க கண்டிப்பா பேசுவாங்கல்ல ஜீவா? அதுக்கு என்ன, பெத்துக்குவோம். அதான் ஏற்கனவே பேசிருக்கோம்ல. ஆனா இனிமே கன்சீவ் ஆகி குழந்தை பெத்து ஒரு 8-9 மாசம் ஆயிடும்ல? ஆமா, அதுக்கும் மேலையும் கூட ஆகும். அதுக்கும் மேலையா? உடனே அப்படி பார்க்காதரி. சரி, ஒரு 8-9 மாசம்தான் ஆகும். அது வரைக்கும் என்னால அவங்கள பார்க்காம இருக்க முடியாதுடா. உங்க அப்பா அம்மா தான் டெய்லி காலையில கோயிலுக்கு வராங்களே, அங்க போய் பார்த்துட்டு வரலாமே. அங்க போனா சும்மா பார்க்க மட்டும்தான் முடியும், அவங்க பேச மாட்டாங்களே. ஏண்டி மீனா, இப்படி உட்காந்து அழுதுட்டு கிடக்கிறதுக்கு அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம்ல. அழாத மீனா, இம்புட்டு பாசம் வச்சிருக்க, அவங்கள விட்டுட்டு எனக்காக நீ வந்தல்ல, சீக்கிரமே உன்கிட்ட பேசுவா மீனா. நீ எல்லாம் உங்க வீடா நானான்னு கேட்டா ஓடி போய் உங்க வீட்டு பக்கம் நிப்ப. ஆனா நான் அவங்களெல்லாம் விட்டுட்டு அழுதுகிட்டே உன் பக்கம் நிக்கிறேன். அத ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எப்பவுமே ஞாபகம் இருக்கும். இருந்தா சரி. அழாத.